ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிறுதானியத்தை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வெண்சோள பணியாரம் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை நைட் டின்னராக எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெண்சோளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. இதனால் இதை சர்க்கரை நோயாளிகளும் ஹார்ட் பேஷண்ட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, வெண்சோளத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் வீடியோவில் நடுவில் சொல்கிறேன். வாங்க இந்த வெண்சோளத்தில் எப்படி குழிப்பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாம். குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு 2 கப் வெண்சோளம் எடுக்கணும். வெண்சோளம்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். மக்காசோளம் இல்லை, நம்ம நார்மலாக வாங்குகிற மக்காசோளம் இது கிடையாது. குட்டி குட்டியாக இருக்கும். சோளம் எடுத்த அதே கப்பில் 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த வெண்சோளத்தில் நிறைய அழுக்கு இருக்கும். பொதுவாக அந்த மாதிரி இருக்கிற பொருட்களை வாங்குங்க. பாலிஷ் பண்ணதை வாங்காதீங்க. அதில் அழுக்கோ எதுவுமே இருக்காது. நம்ம சிறுதானியங்கள் கடையில் வாங்கி பயன்படுத்தும் போது இந்த மாதிரி அழுக்குகளும் தூசிகளும் இருந்தால் தான் சிறுதானியத்தோட சத்து முழுமையாக இருக்குதுன்னு அர்த்தம். பாலிஷ் பண்ணாமல் இருக்கும். நல்லா கழுவி எடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. ஒரு 2-3 தடவை கூட கழுவி நல்லா எடுத்துக்கலாம். நல்லா 3 தடவை கழுவி எடுத்ததுக்கப்புறம் அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். இதே மாதிரி உளுந்தையும் கழுவி ஊற வச்சுருங்க. ரெண்டும் நல்லா ஊறி வரணும். ஜென்ரலாகவே சிறுதானியங்களை நம்ம 2 மணி நேரம் மேக்ஸிமம் ஊற வச்சு செய்கிறது தான் நல்லது. அப்போ தான் அதோடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படி நம்ம சரியாக ஊற வச்சு செய்யாமல் விட்டோம்னா அது நமக்கு வயிற்று பிரச்சனைகளை கொடுக்கும். 5 hours ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நான் மிக்சியில் தான் இப்போ அரைக்க போகிறேன். கொஞ்சமாக அளவுகள் எடுத்தனால மிக்சிலே அரைச்சிக்கலாம். இதோட நீங்கள் கூட போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைச்சிக்குங்க. ஆனால் சிறுதானியத்தில் நம்ம மாவு அரைக்கும் போது கம்மியான குவான்டிட்டியில் எடுக்கிறது தான் நல்லது. அது சீக்கிரம் புளிச்சு போயிடும். சாப்பிட அப்புறம் நல்லா இருக்காது. மேக்ஸிமம் 2 days வச்சுக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக கொரப்போட தான் நான் அரைச்சிருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 4 to 5 hours வச்சுருங்க. நல்லா புளிச்சு வரட்டும். 5 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள் எப்படி நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம அரிசி எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த வெண்சோளத்தில் குழிப்பணியாரம் மட்டும் கிடையாது, இட்லி, தோசை நம்ம எல்லாமே செய்யலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இந்த வெண்சோளத்தில் எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது. இதை குழந்தைகளும் லேடிஸும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக குழிப்பணியாரம் செய்கிறதுக்காக மாவு தனியாக எடுத்துட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 கப் கேரட், 1 கப் பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இதில் காய் எதுவும் சேர்க்காமல் வெறும் வெங்காயம் மட்டும் தாளித்து போட்டு செய்யலாம். அந்த குழிப்பணியாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால கேரட்டும் பீட்ரூட்டும் சேர்த்துருக்கேன். பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். காய் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு அரை வேக்காடாக இருந்தாலே போதும். ஆஃப் பாயிலில் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை ஆற வச்சு நம்ம குழிப்பணியாரத்துக்கு எடுத்த மாவில் கலந்துக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ ஒரு குழிப்பணியார சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் கூட விட்டு செய்யலாம். அது உங்கள் விருப்பம். இல்லை ஒவ்வொரு குழியிலையும் அரை கரண்டி மாவு விடுங்க. இது பொங்கி வரும். அதனால் அரையாக ஊற்றினாலே போதும். எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. அடுப்பு அனல் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா ஆயிலெலாம் குடிச்சிடும் குழிப்பணியாரம். அப்புறம் நல்லா இருக்காது, ரொம்ப ஆயிலாக இருக்கும். ஹையில் வச்சிட்டிங்கன்னா கருகிடும் சீக்கிரம். அதனால் மீடியமாக வச்சு பொறுமையாக எடுங்க. நல்லா 2 சைடும் வேக விட்டு எடுங்க. பீட்ரூட் போட்டிருக்கனால குழிப்பணியாரத்தோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கும் போது சின்ன குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வெண்சோளம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நார் சத்து அதிகமாக இருக்கனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இட்லியாவோ தோசையாவோ ஊற்றி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெண்சோளத்தை தொடர்ந்து சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே இருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான வெண்சோள குழிப்பணியாரம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை
கார சட்னியோ தேங்காய் சட்னியோ எது உங்களுக்கு விருப்பமோ அது கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை சும்மாவே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிடுங்க. சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.